எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாட்டரி மோசடிகள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடியெல்லாம் லாட்டரி சீட்டுகள் கடையில் விற்பாங்க. ஸோ நேரடியாக வந்து லாட்டரி சீட்டு வாங்குவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பரிசு சில பேருக்கு விழும், சில பேருக்கு விழாமல் போகும். அந்த பரிசு விழுந்தவர்களுடைய அந்த எண், அவங்களுடைய எண், பெயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அதாவது அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு பேப்பர் இருக்கும், அதன் மூலிமா வெளியாகும். ஆனால் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தொழில்நுட்பமாக டிஜிட்டலாக மாறதுனால இப்போ என்னென்னா, லாட்ரி வந்து டிஜிட்டலைஸாக மோசடி பண்ணுறதா சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு நடந்தும் இருக்கும். இதை நீங்களே கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் போகாமல் தப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி மோசடின்னு பார்க்கலாம். இப்போ மோசடி கும்பல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொலைபேசி மூலிமா நம்மளை அழைச்சோ, அப்படி இல்லைன்னா மின்னஞ்சல் மூலயமாகவோ, இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸ் மெசேஜஸ் அனுப்புகிற அதன் வழியாகவோ நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, பெரிய தொகை வந்து நம்மளுக்கு லாட்ரியில் விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்காத தொகையை வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு பதட்டமான நிலையில் யார் அமைச்சிருக்காங்க, என்ன லாட்ரி, எங்கேருந்து விழுந்திருக்கு அப்படின்னு அவங்க கிட்டே கேட்க போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு பரிசு விழுந்தது உண்மை தான், நீங்கள் வந்து நாங்கள் இந்த போட்டியில் வந்து உங்களுடைய தொலைபேசி எண்ணையோ இல்லை உங்களுடைய எதையோ ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு குலுக்கிற முறையில் தேர்ந்தெடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை சொல்லி வந்து மழுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொகையை உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களுடைய வங்கியினுடைய எண்ணெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வங்கி எண், வங்கி யார் பெயரில் இருக்க அந்த கணக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் வந்து சரி பார்க்குறதுக்காக எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவாங்க. அப்படி முக்கிய தகவல்கள்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வச்சு மோசடிகள் நினச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பணத்தெல்லாம் நம்ம கணக்கிலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய தொகையை நாங்கள் அனுப்பணும், அந்த பெரிய தொகையை அனுப்பணுன்னா அதுக்காக வரி பணம் செலுத்தணும். இப்போ வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு வந்து வெளிநாட்டு பணமான டாலர் அந்த மாதிரி பணத்தில் வந்து உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, அது உங்களுக்கு அனுப்பணுன்னா நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும், அந்த வரி வந்து இவ்வளோ ரூபாய் ஆகும், இது குறைஞ்ச சொற்பமான பணம் தான், இதை நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெரிய தொகை வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சும்மா சொல்லி அந்த தொகையை வாங்கி மோசடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த முன்பணம் வந்து சிறிய தொகை அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அனுப்பி ஏமாந்தவங்க உண்டு. சரிங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம வந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பரிசு விழுந்திருக்கு அப்படின்ற மாதிரி வர அழைப்புகள் எல்லாம் நம்ம கண்டுக்காமல் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லை, அப்படி வந்தாலும் அதை வந்து அழிச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகிறது நல்லது. ஏன்னா நம்ம எதுலையுமே பங்கு எடுத்துக்காமல், எதுலையுமே வந்து நம்ம வந்து ஈடுபடாமல் நம்ம ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்றதா எப்படி அது கணக்கு எடுத்துக்க முடியும்? சரிங்க, இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம், ஒரு போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஜெயிச்சிட்டா சரி. நம்ம எந்த போட்டியிலையுமே கலந்துக்கல அப்படின்னும்போது, முகம் தெரியாத ஒரு நபர் வந்து நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது நம்புகிற மாதிரி இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரி லாட்டரி மோசடிகள் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி குறுந்தகவல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு விழிப்புணர்வு பதிவோடு நம்ம சந்திப்போம். நன்றி.